அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழறிஞர்களும், தமிழ் தொண்டும் வந்து கொஷின்ஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனுடைய ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ராஜதண்டனை எனும் நாடகத்தை இயற்றியவர் யார்? ராஜதண்டனை எனும் நாடகத்தை இயற்றியவர் கண்ணதாசன். கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் எது? மாங்கனி, ராஜதண்டனை, வேலங்குடி திருவிழா, சேரமான் காதலி. என்ன இனிய நாடகம் அப்படின்னா ராஜதண்டனை. 3. பின்வரும் நூல்களில் கண்ணதாசன் எழுதாத நூல் எது? திருக்கை வழக்கம். கண்ணதாசன் எழுதாத நூல் திருக்கை வழக்கம். 4. கண்ணதாசன் இயற்றாத நூல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொய்யாக்கனி. மாங்கனி, ஆயிரம் தீவு, அங்கேயர்கனி, ராஜதண்டனை இதெல்லாம் அவர் இயற்றிய நூல்கள். கொய்யாக்கனி வந்து அவர் இயற்றாத நூல்கள். அடுத்து இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் தெரியும் கண்ணதாசன். கீழ்கண்டவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூல்கள் அல்லாதது? முடியரசன் கவிதை நூல்கள் அல்லாதது இயேசு காவியம். இது எல்லாமே முடியரசனுடைய நூல்கள். பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இது 3ம் முடியரசனுடையது. இயேசு காவியம் மட்டும் கண்ணதாசனுடையது. ஓகேவா? சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசனுடைய புதினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரமான் காதலி. ஆட்டனத்தி என்பது என்ன என்ன யாருடைய பெயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மன்னனுடைய பெயர். கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குயில். ஸோ கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் குயில். தென்றல், முல்லை, தமிழ் மலர் இது எல்லாமே கண்ணதாசனுடையது. குயில் வந்து பாரதிதாசனுடைய இதழ். ஸோ அதனால இதுல அவர் பணியாற்றலாம். சரிங்களா? 10வது கேள்வி பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. கண்ணதாசனுடைய பாடல்கள். சின்ன பயலே சின்ன பயலே இது யார் பாடினது? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மீதி எல்லாமே முத்தான முத்தல்லவோ, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, அதோ அந்த பறவை போல. இது எல்லாம் கண்ணதாசனுடைய பாடல்கள். இந்த சின்ன பயலே மட்டும்தான் அவருடைய பாடல்கள் இல்லை. அதனாலதான் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்து நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு சொன்னவர் கண்ணதாசன். காரைமுத்து புலவர் கண்ணதாசன். பார்வதிநாதன் என்ற புனைப்பெயரை கொண்டவரும் கண்ணதாசனே. கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன? முத்தையா. 15வது கேள்வி நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரையிசை பாடலை பாடியவர் கண்ணதாசன். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரையிசை பாடலை பாடியவர் கண்ணதாசன். 16 சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் கண்ணதாசன். 17 கள்ளக்குடி மகாகாவியம். கள்ளக்குடி மகாகாவியம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். 18 கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகூடல்பட்டி. 19 கண்ணதாசன் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? 1980. 20 கண்ணதாசன் எந்த ஆண்டு தமிழக அரசவை கவிஞராக பதவியேற்றார்? 1978. 21 கண்ணதாசன் எழுதிய சுயசரிதை நூல் எது? கண்ணதாசன் எழுதிய சுயசரிதை நூல் எது? வனவாசம். 22 கண்ணதாசன் அவர்களுக்கு புகழை சேர்த்த நூல் எது? இயேசு காவியம். கண்ணதாசன் அவர்களுக்கு புகழை சேர்த்த நூல் இயேசு காவியம். 23 பார்வதிநாதன் என்ற புனைப்பெயரை கொண்டவர் யார்? கண்ணதாசன். பார்வதிநாதன் என்ற புனைப்பெயரை கொண்டவர் கண்ணதாசன். 24 கண்ணதாசன் பிறந்த ஆண்டு 1927. 24/6/1927. 25 மாற்றம் எனது மானிட தத்துவம் யாருடைய கூற்று? கண்ணதாசனுடைய கூற்று. மாற்றம் எனது மானிட தத்துவம் யாருடைய கூற்று? கண்ணதாசனுடைய கூற்று. ஓகேங்களா? ஸோ இதுவரையிலும் நம்ம கண்ணதாசன் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த கண்ணதாசனுடைய தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்றதுல குறிப்பாக கண்ணதாசனுடைய கேள்விகள் பார்த்தோம். அதற்கான பதில்கள் இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். கேள்விகளை பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதில் உங்களுக்கு கேள்விகள் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். வெற்றி உங்கள் கையில்.